வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கட்டு அளவுக்கான புதினா எடுத்திருக்கேன். இந்த புதினா ரைஸ் செய்யறதுலயே நான் என்ன பண்ண போறேன், புதினா சட்னியும் அரைக்க போறேன், புதினா ரைஸும் எப்படி நாம செய்யறதுன்றத உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு நான் 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். இந்த 2 கட்டு புதினாவை நல்லா நீங்க உருவி எடுத்துட்டு இலைய நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. இது எங்க வீட்டுல விளைஞ்ச புதினா தான். இது எங்க வீட்டு தோட்டத்திலே விளைஞ்ச புதினா தான். அதனால நான் இது எடுத்திருக்கேன். 2 கட்டு புதினா எடுத்து அதை நல்லா உருவிட்டு அலசி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நாம 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு ரெட் சில்லி எடுத்துக்கலாம். இதை 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 கட்டு புதினா எடுத்துக்கனால அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் நாம் புதினாவோட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ நான் புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காவை கொட்டி அந்த சூட்லேயே இருக்கும் போது ஒரு கலரி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறின பிறகு நாம் இதை மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் தேங்காவை இதில் கொட்டிட்டேன். இதை நாம் ஃபுல்லாக ஒரு கலரி அந்த சூட்டுலேயே இதை கலரி அதை அப்படியே வச்சிடுங்க. ஆறின பிறகு நாம் அதை மிக்சிக்கு மாற்றி நாம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இது சூடு ஆறுனதும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நான் அந்த புதினாலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது அந்த உளுத்தம்பருப்பையும் மிளகாவையும் ஃப்ரை பண்ணி வச்சதை இதோட போட்டிருக்கேன். இதோட போட்டு இதை ஒரு அரைச்சிடலாம். பருப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். ஒரு 2 வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான புதினா சட்னி ரெடி. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு புதினா சட்னி, தேங்காய் சட்னியோட தோசை. இந்த தோசைக்கு புதினா சட்னி ரொம்ப அருமையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.